தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ வலுப்பெற்று டிட்வா புயலா உருவானதாகவும் சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருப்பதா சொல்லி அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அண்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 28ஆம் தேதி நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் அண்ட் புதுக்கோட்டை மாவட்டங்களோட சில இடங்கள்ல மிக கனமழையும், சில இடங்கள்ல அதி கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல அண்ட் காரைக்கால்ல சில இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களோட சில இடங்கள்ல அண்ட் புதுவையில கனமழை பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் 29ஆம் தேதி திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் அண்ட் செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுவை அண்ட் காரைக்கால்ல சில இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும், சில இடங்கள்ல அதி கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் சென்னையில சில இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் 30 அண்ட் டிசம்பர் 1ஆம் தேதி வட மற்றும் தென் தமிழகத்தோட சில இடங்களிலும், புதுவை அண்ட் காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. டிசம்பர் 2 அண்ட் 3 ஆகிய தேதிகள்ல வட மற்றும் தென் தமிழகத்தோட சில இடங்களிலும், புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடுமா. சென்னை அண்ட் புறநகர பகுதிகளை பொறுத்தவரைக்கும் 28ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லப்படுது. நகரத்தோட சில பகுதிகளில் இடி மின்னலோடு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுது. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்சமா 25 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடல், மன்னார் வளைகுடா அண்ட் தென்மேற்கு வங்கக்கடல்ல நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு 80 to 90 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடுமா. வடக்கு அண்ட் தெற்கு அந்தமான் கடல்ல நவம்பர் 27 முதலே சூறாவளி காற்று மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடுமா. ஆந்திரா அண்ட் மத்திய மேற்கு வங்கக்கடல்ல நவம்பர் 30ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 70 to 80 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடுமா. இதனால தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறும், மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தோட சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால்ல வறண்ட வானிலையே நிலவியதாகவும், அதிகபட்ச வெப்பநிலையா ஈரோட்ல 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அண்ட் குறைந்தபட்ச வெப்பநிலையா கரூர், பரமத்தியில 17.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.